ஃபர்ஸ்ட் இஆர்பின்னா என்னன்னா, இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம். ஓகே. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் லைக் ஹெச்ஆர் இவங்க எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஓகேயா? ஹெச்ஆரா இருக்கட்டும், டீம் லீடரா இருக்கட்டும், எல்லாமே ஓவரால் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் தான். அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எப்படி நம்ம கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்றது? அதுபோக அவங்களுக்கான சேலரி கரெக்ட்டா போடுறது. இது எல்லாமே தான் இந்த இதுல வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த இஆர்பி சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து கீழ போட்டிருக்கேன் பாருங்க. இன்க்ளூடிங் ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், இது கஸ்டமர் ஓவராலா இதெல்லாம் அவங்கள ஹேண்டில் பண்ண யூஸ் பண்ணிடுவோம். இங்க இவ்வளவு பேர் தான் ஒர்க் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்க்கு இவ்வளவு பேர் போதும். இந்த டைம் ரிக்வயர்மென்ட் தேவைப்படுது. புது ப்ராஜெக்ட் வருது. இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூக்கு ஹெச்ஆர் யூஸ் பண்ணிக்குவாங்க. சேல்ஸ்னா அதே மாதிரி தான் கஸ்டமர் கேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. அதுக்கேத்தாப்புல எங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இவ்வளோ மேன் பவர் வேணும். அது மாரி ஓகே. இன்னும் இது இப்ப கேட்க சின்னதா இருக்கும். பட் அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா இருக்கும். அதனால அவங்க இத யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இஆர்பிய பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் சிங்கிள் சாஃப்ட்வேர்ல கிடைக்கும். ஓகே. அதுதான் யூனிஃபைடு வியூ. இது எல்லாமே இந்த இவங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டி டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். சிங்கிள் இடத்தையே பார்த்துக்கலாம். யூனிஃபைடு வியூ ஆஃப் ஆக்டிவிட்டி அட் ப்ரொவைட் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். அந்த சிங்கிள் சோர்ஸ் எல்லாமே கிடைக்கும் போட்டிருக்காங்க. ஓகே. இதுதான் இஆர்பி. நீங்க அது போக கீழே நிறைய இருக்கு. நீங்க வந்து அது வந்து நீங்க இந்த டேட்டா சர்ச் பண்ணா கிடைக்கும். எல்லாமே அங்க உள்ளதுதான். ஓகே. இன்னும் என்ன கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ். பட் நிறைய இப்போ ஒன்று ரெண்டு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் இப்போ சொல்றேன். இது இருக்குன்னா யாரெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா, மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க இஆர்பி. ஓகே. லைக் எஸ்ஏபி எங்கெல்லாம் உள்ள எஸ்ஏபி ஒரு இஆர்பியோட சாஃப்ட்வேர் தான். ஓகே. இஆர்பி வெண்டார்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. நிறைய பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஏபி இருக்காங்க. ரெண்டாவது அராக்கிள், மைக்ரோசாஃப்ட் மூணாவது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஓகே. இவங்க எல்லாரும் யாரும் பார்த்தீங்கன்னா இஆர்பிக்குள்ள சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து என்னன்னா இஆர்பினா என்னன்னா பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. அண்ட் உள்ள நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து அபாப்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். வந்து எஸ்ஏபில தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே. நானே காமிக்கிறா அபாப். ஏதாவது கொஸ்டின்ஸ் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ். ஓகே. நீங்க ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு வெளியே பார்த்தீங்கன்னா ஓகே தான் இருக்கலாம். எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட், அராக்கிள், எஸ்ஹெச்ஜி, இன்ஃபோ, ஓடோ இவங்க எல்லாருமே வெண்டாஸ்னு யாருன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க இஆர்பி. ஓகே. அடுத்து இது வந்து சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம், டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் இது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட இன்ட்ரோ தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே. இதில் டைம் ஸ்டாம்ப் ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா 1972 வந்து 5 ஐபிஎம் எம்ப்ளாயர்ஸ் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு ஒரு வியூவோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. அது 5 பேருமே ஜெர்மனியில் உள்ளவங்க. அதனாலதான் இப்போ அவங்க ஜெர்மனி பேஸ்ட் கம்பெனி தான் இது. ஓகே. அடுத்து ஆர்கிடெக்சர் வந்து 3 டயர் கிளைண்ட் சர்வர் கிளைண்ட் மல்டி சர்வர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. ஓகே. 3 டயர் கிளைண்ட் சர்வர் மல்டி டயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் இருக்கும் மொத்தம். ஓகே. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். அது வந்து என்ன சொல்லுவாங்க, பிரசன்டேஷன் லேயர். பிரசன்டேஷன் லேயர் இது வந்து யூசர் வந்து எந்த டைம் எந்த இதில் இன்டராக்ட் ஆகுறாங்களோ எஸ்ஏபி கூட அது வந்து பார்க்க ஈஸியாக யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அது அப்ளிகேஷன் லேயர்னு ஒன்று உண்டு. ஓகே. அந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம உள்ள எஸ்ஏபி டெவலப்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தேவைக்கு ஏற்றப்பல மாடிஃபை பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் லாஜிக் ஏற்றப்பல அது மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் அப்ளிகேஷன் லேயர். அடுத்து டேட்டா லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லேயரில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எல்லா டீடைல்ஸுமே சேவ் ஆகும். அது வந்து எஸ்ஏபிக்குள்ள உள்ள டேபிள்ஸ், அபாப், ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் சேவ் ஆகும். ஓகே. அடுத்து வேற என்ன, அபாப்னா என்ன பாட்டு கேட்டீங்கன்னா, அபாப்ங்கிறது வந்து பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் இது வந்து எஸ்ஏபிக்குள்ள தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதுக்கடுத்து இது வந்து ஊப்ஸ் கான்ஸ் சப்போர்ட் பண்ணும். 1999 வந்து வெர்ஷன் 4.6 எஸ்ஏபி வெர்ஷன் 4.6 வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஊப்ஸ் சப்போர்ட் பண்ணும். இது வந்து ப்ரொசீஜர் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. இது வந்து ஊப்ஸ் பேரடைம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஹைபிரிட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து மாடியூல்ஸ்னா என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல், டெக்னிக்கல். இந்த 2 மாடியூல். இந்த 2 மாடியூல்ல ஃபங்க்ஷனலா ஹெச்ஆர், ஃபினான்ஸ், பேரோட இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி டெக்னிக்குள்ள பேசிஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் கன்சர்ன் டெக்னிக்கல் கன்சர்ன் சொல்லுவாங்க. இன்னொரு வச்சுங்க எஸ்ஏபி கன்சர்ன்ல ஒர்க் ஓவரால் எல்லாமே ஜஸ்ட் ஓவரால் கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. ஓகே. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். போனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்.
அபாப் டெவலப்பருக்குள்ள அதான் அபாப் கன்சிடர் அபாப் டெவலப்பர் இவங்களுக்கு வந்து என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஏபி என்வரன்மெண்ட்டுக்குள்ள உள்ள கோடை மாடிஃபை பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அதுபோக கிளைண்ட் கிட்ட இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபங்க்ஷனல் கன்சிடர் கூட க்ளோஸாக இருப்போம் ஓகே அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாடிஃபை பண்ணி அவங்க நம்ம கொடுப்போம் அது நம்மளோட ஒர்க்கு இது காமனாக என்ன லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணலாம் பேசிக்காக இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் அது போக நிறைய லாங்குவேஜ் இருக்கு ஆனால் பேசிக்காக இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் சப்போர்ட் பண்ணும் அடுத்த நிமிஷம் டீப் கான்செப்ட் நம்ம அதுக்குள்ள போவோம் ஓகே இப்போ இஆர்பினா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு கரெக்டு தானே இது வந்து ஒரு டூல் இந்த சாஃப்ட்வேர் டூல் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான லாஜிக்கை நம்ம திங்க் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இதுதான் இஆர்பிக்கு உள்ளது ஓகே அதே இது நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படி பார்த்தோம்னா எஸ்ஏபிக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகிறோம் ஓகே இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் இருக்காது அதான் இப்போ நான் ஓவரால் ஃபுல் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகே நான் முடிஞ்சளவு ஃபுல் வீடியோ போட்டு கவர் பண்ணுறேன்